எத்தனை பேர் ஜன்னல் ஓரமா வர லேடி ஸ்டாஃப் எத்தனை பேர் பாக்குறீங்க நீங்க பசங்க சொல்லுங்க பாப்போம். நீ என்ன பண்ற, நீ என்ன செஞ்ச? ஆட்டோமேட்டிக்கா ஆசிரியருக்கு உண்டான அதிகாரம் தானே சார் அதுல தெரியுது. சொல்றதுக்கு எவ்வளவு அசிங்கமான விஷயத்தை இன்னைக்கு நான் மேடையில எத்தனை பேர் இதுல சொல்றேன்னா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டூடெண்ட கூப்பிட்டு கேட்பாரு, சங்கீத் பிரியா அந்த பொண்ணு அழகா இருக்கால, எக்ஸாம் ஹால்ல ஒரு பொண்ணு குனிஞ்சு எழுதிட்டு இருக்கா, என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு சாக் பீஸ் எடுத்து அடிச்சாரு. அந்த பொண்ணால ஒரு வார்த்தை பேச முடியல, ஏன்னா எச்எப் சரி இருக்கணும், எச்எப் சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும். ஒரு டாக் ஷோல இவ்வளவு ஓபனா கையை நீட்டி அலிகேஷன் சொல்றாங்கன்னா இது நடக்குதா இல்லையா? ஆசிரியர்கள் செஞ்சா தலைப்புச் செய்தியில போடுறீங்களே, எத்தனை மாணவிகள் ஆசிரியர் போய் லவ் சொல்றாங்க தெரியுமா? டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நான் வந்து இன்டர்னல் வந்து சும்மா ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன தெரியுமா அது மட்டும் தான் எழுதி வைக்கணும் ஒரு நோக்கத்துல. உன் பேரை மட்டும் எழுதி வச்சுட்டு நீ பந்தாவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. என்னமோ தெரியல, இந்த புக் எக்ஸாம் இதெல்லாம் கேட்டாலே சாவு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் ஒழுங்கா பிராக்டிகல் பண்றேன்னு கேட்டு பாருங்க. 10 பேர்ல 2 பேர் கூட ஒழுங்கா பண்ண மாட்டான், மிச்சம் எல்லாம் அவன் மால் பிராக்டிஸ் மூலமா தான் அந்த பிராக்டிகலை கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுவான். மொத்தத்துல அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்தணும். நாங்களும் அந்த இடத்தாண்ட ஒரு மனிதாபிமானத்தோட இவ எப்படியா பாஸ் ஆகி நல்லா வரணுன்றதுக்காக நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். நாங்க என்னைக்குமே ஒரு ஏணிப்படி தான். என்னால லாபம் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர நஷ்டம் அடைஞ்சவங்க சொல்லவே முடியாது. எங்க மேல ஏறி ஏறி போயிட்டே இருப்ப, எங்களை ஒரு உதவ நாங்க கீழே கிடப்போம். ஆனா நாங்க என்னைக்குமே நாங்க வருத்தப்பட்டதே கிடையாது. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே, நல்லா இருப்படா போடா. ஒரு நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம், பின்னாடியே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஜன்னல் ஓரமா வர லேடி ஸ்டாஃப் எத்தனை பேர் பாக்குறீங்க நீங்க பசங்க சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசுறீங்க, ஐ ரெஸ்பெக்ட் தட் ஃபீலிங்ஸ். ஆனா பேசுற ஒவ்வொரு தடவையும் நீன்னு தான் சொல்றீங்க. சாரி சித்தப்பா, கால பல்லு வளக்கலாத வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸையும் நீ என்ன பண்ற, நீ என்ன செஞ்ச? ஆட்டோமேட்டிக்கா ஆசிரியருக்கு உண்டான அதிகாரம் தானே சார் அதுல தெரியுது. ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? அன்பு சார், இது மனசுல இருக்கிறது. மாறும் இளைஞர்களுக்கு உங்கள் அன்பு கோபமாக தெரிகிறதா அப்படி கேளுங்க. அப்போ சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா, உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். மாணவர்கள் அப்படி ஒருவேளை புரிந்து கொள்ளலாம், ஆனால் எங்கள் கோபம் அப்படி அல்ல. நாங்க எங்கள் குரலில் சத்தம் இருக்கும், ஆனால் வெப்பம் இருக்காது. அடிக்கிற இடமும் தெரியாது, புதைக்கிற தடமும் தெரியாது. வேற என்னமா பிரச்சனைகள்? ஆசிரியர்கள் வேற என்ன? டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூல இதையும் தாண்டிய பிரச்சனை நான் வரிசையா சொல்றேன், அத கப்புன்னு புடிச்சிக்கிறியா? எங்க சொல்லுங்க. ஆமா, இந்த டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுக்கணும்னு தான் இப்போ நான் இந்த ஸ்டேஜ் ஏறினது. ஏன்னா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல என்னால அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து பொட்டுங்க. இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா நான் அதை பண்ணணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் ஏறினேன். என்ன மேட்டர்னா, நானும் என்னுடைய சிஸ்டரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். +1 +2 ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. உங்க பேர்ல ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ஒரு ஜியோகிராஃபி சார், அவர்தான் பிடி சார், அவர்தான் ஹிஸ்டரி சார். ஓகேவா, 3 சாருமே அவர்தான். அந்த பொம்பளை விஷயத்துல ரொம்பவும் வீக்கா. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டூடெண்ட கூப்பிட்டு கேட்பாரு, சங்கீத் பிரியா அந்த பொண்ணு அழகா இருக்கால, ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, அவ எனக்கு நல்லா இருப்பா நீ நினைக்கிற கேட்பாரு. ஆசிரியர் கேட்பாரு, அவளுக்கு எனக்கு பேர் நல்லா இருக்கா? என் வெளி தோட்டம் தான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, என்ன நடந்திருக்குன்னா, ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு பொண்ணு குனிஞ்சு எழுதிட்டு இருக்கா, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. அந்த கொடுமையை வாயாலே எப்படின்னு சொல்லுவேன். ஒரு சாரா இருந்து ஒண்ணு அதை கவனிக்காம விட்டுருக்கணும், இல்ல கவனிச்சு கண்டும் காணாம விட்டுருக்கணும். இவன் எவ்வளவு பரவாயில்ல மச்சான், அவங்க அப்பா இருக்கிறானே ஒண்ணுக்கு போற சாக்குல செக்ஸ் போட போஸ்ட 1 hour பார்த்து நிப்பான். இல்ல கவனிச்சு கண்டும் காணாம விட்டுருக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு முறையில கரெக்டா அதை அணுகிருக்கணும், அதை செய்யல. இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு சாக் பீஸ் எடுத்து அடிச்சாரு. சொல்றதுக்கு எவ்வளவு அசிங்கமான விஷயத்தை இன்னைக்கு நான் மேடையில எத்தனை பேர் இதுல சொல்றேன்னா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கட்டி காய அடிச்சு விட்டுருங்க. அத முதல் அந்த பொண்ணு வந்து அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்பிள் லீடர் கிட்ட சொல்றாங்க. அந்த அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்பிள் லீடர் போய் ஒரு டீச்சர் கிட்ட சொல்றாங்க, உன்னை எங்க அடிச்சா சரி வராது, வெளியே வர அவன் கதைய முடிக்க. அந்த டீச்சர் போய் அவங்களுடைய பிரின்சிபல் HM கிட்ட போய் சொல்றாங்க, செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே HM கிட்ட போன உடனே மேட்டர் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். உனக்குலாம் எதுக்கு இந்த மானங்கட்ட பழப்பு? நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் கிடைக்கல. அதை செய்யல. அந்த ஸ்டூடெண்ட்டையும் அந்த ஸ்டாஃபையும் வச்சு என்ன நடந்ததுன்னு விசாரிச்சிருக்கணும், அதை செய்யல. அந்த பேரண்ட் கூட்டாங்க, அந்த பொண்ணைய வர சொன்னாங்க. உன் மேல பள்ளி நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கியா? உங்க பொண்ணோட பிஹேவியர் கொஞ்ச நாளா சரியில்லை, நாங்க வாட்ச் பண்றோம், ஸ்பை வச்சு வாட்ச் பண்றோம், சரியில்லை. உங்க பொண்ணை நீங்க மாத்திக்கங்க. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம், ஆனா நாங்க மன்னிச்சாலும் அந்த பொண்ணால ஒரு வார்த்தை பேச முடியல, கடைசியா அந்த ASP-ஆல கூட ஒண்ணுமே பேச முடியல. ஏன்னா HM சரி இருக்கணும், HM சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து.
அடிமைத்தனம் அடிமை அடிமை. ஒரு பெண் அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு டெலிவிஷன் மீடியால ஒரு டாக் ஷோல இத வந்து இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்கான அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது சார். இவனை என்ன பண்ண சார்? ஒரு டாக் ஷோல வந்து இவ்வளவு ஓப்பனா கையை நீட்டி அலிகேஷன் சொல்றாங்கன்னா நிச்சயமா இது நடக்குதா இல்லையா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். பத்திரிகைகளும் நடந்திருந்தால் நாங்கள் தலை குனிகிறோம். ஆனால் இல்ல நீங்க வருத்தப்படுறதுக்காக அதிர்ச்சி அடைறதுக்காக நான் பேசல. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. விஷயம் என்ன, இது நடக்குதா இல்லையா? ஒரு ஆசிரியரை அப்பாவா நினைச்சு கொண்டாந்து விடுற ஸ்டூடெண்ட எந்த நம்பிக்கையில பள்ளிக்கூடத்துல விடுறோம்? லென்த்தா கேட்டாலும் நல்லா கேக்குறான். ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு ஸ்கூல்லயும் காலேஜ்ல இருக்க நேரம் தான் எனக்கு அதிகம். அவ்வளவு நேரம் நம்ம சிலபஸும் இருக்கு. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இப்படி இருக்காங்களா இல்லையா? கேக்குறாரு சொல்லாதீங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த கேள்விக்கும் பதில நான் சொல்றேன், அதுக்கு முன்ன உள்ள கேள்விக்கும் பதில நான் சொல்றேன். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. ஆசிரியர்கள் அதிகாரம் செலுத்துறாங்க, கோவப்படுத்துறாங்க, நெருப்புல கைய வைக்க போற. முதல் முறை எப்படி சொல்லுவோம்? தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல. நெருப்பு சுடும் கைய வைக்காது. அடுத்த முறை திரும்ப கைய வைக்க பாரு. ஏய் கைய வைக்காத, கைய எடுன்னு சொல்றேன். இதுக்கு பேர் கோபம், இதுக்கு பேர் அதிகாரம். ஆமாயா, நான் கோவப்படுவேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அதிகாரம் செலுத்துவேன். வர அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்களே, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கறத மட்டும் எண்ணிப்பார். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இங்க வந்தா ஒரு டாபிக் எடுப்பாங்க. ஆசிரியர்கள் மாணவி இழுத்து கொண்டு ஓடி போயிட்டார், அவர் சில நிமிஷம் செய்தார். இதனால் பலி, அதனால் பலி. ஆசிரியர்கள் செஞ்சா பத்திரிகையில தலைப்பு செய்தியில போடுறீங்களே, எத்தனை மாணவிகள் ஆசிரியர் போய் லவ் சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சொல்றேன். ஒரு क्वेश्चन ஒரு ஆன்சர் இருக்கு, நான் ஆன்சர் பண்றேன். அடுத்த நீங்க क्वेश्चन கேட்கலாம். ஜஸ்ட் வெயிட், ப்ளீஸ் சிட் டவுன். I am speaking, no cross speaking. Sit down please. நான் சொல்றத கேளுங்க. ஆமா நான் சொல்லிட்டேன், நான் அதிகாரம் பண்ணுவேன், நான் சொல்லிட்டேனே. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? நான் வந்து தம்பி அது தொடாது, அது சுடும் அப்படி எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சுடும் கிளம்பே, இதுக்கு பேர் அதிகாரம், இதுக்கு பேர் கோபம். ஆமாயா, ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நான் அதிகாரம் பண்ணுவேன், நான் கோபப்படுவேன். நீ முட்டாள்னு சொல்லிக்கோ. உன் பார்வையில் ஒரு 50 பேர் மத்தியில நான் கெட்டவன தெரிஞ்சிட்டு போறேன். நான் உங்களை மாதிரி பயந்து அடிமையால என்னால வாழ முடியாது. நான் எவன் முன்னாடி குனிஞ்சு நிக்க மாட்டேன். என்னால 50 பேர் நல்லவனா இருந்தா போதும், அது எனக்கு. தட்ஸ் ஆல் இந்த கேம். அவ்வளவுதான், வேற எதுவும் நான் பேச விரும்பல. நன்றி, வணக்கம். அதுக்கடுத்து சொல்றாங்க, மாணவிகளிடம் ஆசிரியர்கள் சில்மிஷம். ஆசிரியர்களுக்குள்ளேயே ஒரு சில அடிக்கோடிடவும் ஒரு சில பொறுக்கிகள் இருக்காங்க. என்ன கேட்காம கொள்ளாம என்ன டச் பண்ண, என்ன ரேப் பண்ண போறான்னு சொல்லி ஊரே கூப்பிடுறியா? ஆமா ஒத்துக்கிறேன், அதை நான் பார்க்கலனா கூட ஒரு சில ஆசிரியர்கள் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எத்தனை மாணவிகள் ஆசிரியர் எப்படி ப்ரொபோஸ் பண்றாங்க தெரியுமா? நான் கதையை சொல்லிட்டு இருக்க, கோரத்தை கொட்டாய் வருதுங்க. நான் வந்து வேற யாரையும் சொல்ல தேவையில்லைங்க. நான் வந்து இங்க நடந்தது அங்க நடந்தது இல்ல, இங்க நடந்தது சொல்றேன், எனக்கு நடந்தது சொல்றேன். இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் தான் முடியாதுங்கிறேன். எனது கல்லூரி வளாகத்திலேயே ஒரு பள்ளி இருக்கு, எங்க பள்ளி தான். அந்த பள்ளியில 10வது 12 எனக்கு தெரியல, அந்த பொண்ணு நான் பார்த்ததும் இல்ல, திடீர்னு என்கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த பாத்து அட மவனே, நானும் ஒரு ஆண்மகன், நானும் சஞ்சலப்படவோ சபலப்படவோ வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? என்ன காதலிக்கணும்னா தவம் கடக்கணும், அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைச்சிருவேன். இப்போ அவர் சொன்னா இது என்ன? இப்போ நான் நடந்தது சொல்றேன் பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு சுமால் கதை ஒன்று சொல்லுங்க. மீடியாக்காரங்க வந்தாங்க, செலக்ட் பண்ணாங்க. நான் பேசினேன், இததான் பேசினேன் அங்கேயும். அங்க பேசிட்டு நான் வெளியில வந்தேன். வெளியில வந்து கொஞ்ச நேரம் அப்படி வெளியில வந்து நான் நின்னு பாத்துட்டு இருக்கேன். ஒரு 4 ஸ்டூடெண்ட் என் பின்னாடி வந்து நின்னாங்க. யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எந்த டிபார்ட்மெண்ட் கூட தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட் கூப்பிடுறா, இன்னொருத்தி அழுறா. என்னன்னு கேட்டேன். குலுங்கி சிரிக்கிற நேரத்துல குமரி அழுதுகிட்டு இருக்க. என்னாச்சுடா டார்லிங்? நீங்க பேசுறீங்களே, சரியான அடி கொடுத்தீங்க. நீங்க இத கண்டிப்பா பேசணும். நீங்க ஒருவேளை அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்க, இதுல செலக்ட் ஆகி நீங்க போய் அங்க உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்னதை சொல்லுங்க அப்படி சொல்லி என்கிட்ட சொல்லி டாபிக் வாங்க. இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். அந்த 25 பேர் இருந்த அந்த ஹால்ல 8 பேர் என்கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்கோடிடுறேன்னு சொன்னீங்களே, பேச்சாடா பேசுன. ஒரு சில அடிக்கோடிடவும் ஒரு சில பொறுக்கிகள் இருக்காங்க. கொஞ்சம் பேச்சா பேசுன. ஒரு நான் போய் பேச போறேன்னு சொன்னப்ப இத சொல்லுன்னு ஒரு 8 பொண்ணுங்க வந்து சொல்லி இருக்குன்னா, இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும். 2 இருக்கு சார். ஒரு பெண் தன் காதலை ஆசிரியரிடம் சொல்வதற்கும் ஒரு ஆசிரியர் ஒரு பெண்ணிடம் பாலியல் ரீதியாக நடந்து கொள்ள முயற்சிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? அதுக்கு பேரு காதல். இவங்க சொன்ன கம்ப்ளீட் பேரு காமம். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய விஷயம். காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பெண்ண? ரங்கசாமி சார் கொடுங்க, நீங்க ஒரு சீனியர். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வயது வரம்பு என்று வேண்டும் ஒரு வாதியா இருக்கு. கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இவங்க சின்ன குழந்தைகள்லாம் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு வந்துடுறதுனால அவங்க மனசளவுல கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க. See, nobody is perfect.
எல்லாரும் அவங்களா பட்டு தெளிஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும். அவங்க மைண்ட் கரெக்ட் ஆகி தான் இருக்கும். எல்லாம் உலகத்துல வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சுட்டு தானே இந்த ஏஜுக்கு வரும். அப்ப அந்தந்த ஏஜுக்குள்ள உணர்வுகள் இருக்குதான் இருக்கு. அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பஸ்ஸை தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. அதுக்கு பக்கத்துல நெரும்பும் பச்சு இருக்கும்போது சில வார்த்தைகள் வந்துதான் ஆகும். வசனம் சார் வசனம் பழைய தான் சார். இத பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கல்வி கழகத்துல வந்து ஒரு எல்கேஜி வரைக்கும் யார வேணா போடுங்க, ஒரு வயசு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யார வேணா போடுங்க. இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். +2 வரும்போது இவங்கள தான் போடணும் ஒரு பிளஸ் வச்சுக்கோங்க. இது இப்படிதான் தீர்மானிக்கும் தவிர பேசிக்கொண்டே ஒண்ணுமே பண்ண முடியும். நம்ம சொல்லியிருந்தா கூட இவ்வளவு நல்லா சொல்லிட மாட்டோம் போல. என்ன ஃப்ளோவா சொல்றாங்களா இருந்தாலும். நீங்க சொல்லுங்க. நீங்க நம்மள சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் வந்து எல்லாமே அது டீச்சர்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ எல்லாரையும் ஓரளவுக்கு பாதிக்கிறது உண்மைதான். பம்பு செட் விளம்பரத்துக்கு எதுக்குங்க ரம்பா? அப்துல் கலாம் பத்தின கவர் ஸ்டோரிக்கு எதுக்கு மும்தாஜ்? அதனால ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல என்டர் ஆகும்போது அது வந்து ஓத்தெடுக்காத ஒரு இதுவா தான் நான் வந்து இதை வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட தான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தேன். நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். அவர் சார் சொன்ன மாதிரி லோயர் கிளாஸ்ல இருந்து ஒரு ட்ரெயின் பண்ண டீச்சர் MSc முடிச்சிருக்காரு, B.Ed முடிச்சிருக்காருன்னு +1 +2 டைரக்டா கொடுக்காம நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். லோயர் கிளாஸ்ல ட்ரெயின் பண்ணி அதுக்கு அப்புறம் ஹையர் கிளாஸ் எடுக்க வச்சா அவருக்கு தானா அந்த பக்குவம் வந்துரும். லைஃப்ல அடிபடுறதும் அந்த ஏஜ்ல தான். அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். இது மாதிரி டீச்சரை, அவரை மாதிரி டீச்சரை, இவங்க மாதிரி டீச்சரை, இவங்க மாதிரி டீச்சர்ஸ் எல்லாரும் நீங்க பார்த்தது இல்லையா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான கருத்து மோதல்கள் பயங்கரமா இருக்கு. திடீர்னு எனக்கு ஞாபகம் இந்த பிட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். வெறும் பேப்பரை காட்டுறதா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. எவ்வளவு பெரிய ஆசிரியர்களையும் பயங்கர ஸ்ட்ரிக்டான வாத்தியார் இருப்பாங்க. அவரே கண்டுபிடிக்காத மாதிரி அந்த பிட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அது ஒரு ராணுவ ரகசிய ரேஞ்சுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். பிட்டெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு பிட்டு இருக்கும். அதெல்லாம் அது மாதிரி யாராவது பிட்டு வைக்கிற பாத்திருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். கம் அவுட். பிட்டு பிட்டா வச்சிருக்கீங்களா? என்னென்ன பிட்டு வச்சிருப்பீங்க? எப்படி எல்லாம் பிட்டு எடுப்பீங்க? அந்த ஆயக்கலைகள் 64 65வது கலையை சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வாதியார் இப்படி கிராஸ் பண்ணி போறப்ப அப்படி ஸ்கேல் இப்படி வச்சு அப்படியே ரிவ்யூ பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கு. அப்படி நீட்டா. ஐயோ இவ்வளவு எழுதி இருக்குங்க. இருடா ஏன்டா பதற? இல்ல இது ஒரு சப்ஜெக்ட் தான் எழுதி இருக்கு. இன்னொரு சப்ஜெக்ட் நாளைக்கு எழுதுவா. ஒரு ஸ்கேலிலேயே ஒட்டுமொத்தமா உங்க சிலபஸே உள்ள இருக்குதுல. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புத்தகம் மாதிரி. சட்டைக்கு முன்னாடி இங்க தான் பார் படம் பாத்தீங்களா? ஓட்டமா படம். ஓ சீக்கிரம் கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இத கத்துக்கணும். அதுக்கப்புறம் என்னது? ஓ பாதி படம் காண போச்சு. ஓ மீதி இங்க உள்ள வச்சிருக்கோம். இங்கே பாரு எடுத்தமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மெயின் மேட்டர் விட்டோம் பாத்தியா? அப்படியே கழட்டணும். அப்படி 2 இருக்கு. அது வந்து என்ன கொஸ்டின் பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்கணும். என்னமோ தெரியல, இந்த புக் எக்ஸாம் இதெல்லாம் கேட்டாலே சாவு மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பெல்ட்ல இங்க வைக்கிறது, அப்புறம் அப்படியே பெல்ட் இங்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வசதி இருக்கு நமக்கு. அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்று தரும்னு விவேகானந்தர் சொல்லிட்டாரு. அப்படியே படிச்சுட்டு வராங்க, அப்படியே வாந்தி எடுத்துறாங்க. அவங்களுக்கு தான் நல்ல மார்க் போட்டாங்க. நாங்க ஒரு 30 மார்க் இருக்குயா. 3 ரூபா செலவுனா 30 மார்க். இது ஒரு 3 ரூபா, இது ஒரு 3 ரூபா. 6 ரூபா செலவுனா 60 மார்க். பண்றது மானங்கெட்ட தொழில். இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. வீடியோ படிச்சு வந்து அப்படியே எழுதி 40 மார்க் வாங்குறதுக்கு 6 ரூபா செலவுனா எவ்வளவு வசதி நமக்கு இருக்கு. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? சாரிங்கய்யா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நானும் சொல்லக்கூடாது. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? அங்க ஈரோடு. எங்க காலேஜ்? எங்க? அங்க ஈரோடு. அதான் என்ன காலேஜ்? மாட்டி விடுறாங்கய்யா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நேரமா ஏதோ பேசணும்னு ஆசைப்படுற மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதான் குறுக்க சொன்னேன். நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன, நான் உட்கார்ந்திருக்க பக்கத்தையே எதிர்த்து பேசணும்ன்றது என்னோட அபிப்பிராயம் கிடையாது. என்ன அப்படி எதிர்த்து பேச போறீங்க? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா அது காரணம் ஒரு ஆசிரியர் தான். அதாவது சார், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் மேக்ஸ்ல ஃபெயில். என்ன பண்றது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியல. இப்போ நான் வந்து BSc மேக்ஸ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஆவரேஜ் 92%. இப்போ இந்த செமஸ்டர்ல நான் சென்டம். ரொம்ப பிரமாதம். என் மேஜர் பேப்பர்ல மேக்ஸ்ல வந்தனாக்கா அது காரணம் வேற யாருமே நான் சொல்ல முடியாது. ஒரே ஒரு ஆசிரியர் தான். அவரை பார்த்தாலே நாங்க பயத்துல ஒண்ணுக்கு போயிருவோம். அவர் எனக்கு வந்து ஒரே வார்த்தையில சொன்னா தெய்வம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொன்னா தெய்வம், அவ்வளவுதான். சூப்பர். ஒரு 2வது 3வதுல ஃபெயில் ஆனா அது ஏதோ, பட் 9th ஃபெயில் ஆவறங்கிறது ஒரு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு இருந்திருக்கும். மனமே பெண்கள் பக்கம் பார்க்காதே, பெண்களை தேடாதே. அதை மீறி ஒருத்தனை கொண்டு வந்து 10th 96% இன் மேக்ஸ், 11th சென்டம், 12th 98%. இப்போ BSc மேக்ஸ் செகண்ட் இயர். விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். அதுக்கு நடுவுல டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்கேன். அவரை மாதிரியே ஒரு டீச்சர் ஆகணும். அவரை மாதிரியே ஒரு டீச்சர் ஆகணும். எப்படி உங்களை ட்ரெயின் பண்ணாரு? 6 சேர்ந்தால் என்ன வரும்? 12 வரும். 6 சேர்ந்தால்
வெள்ளம் வரும். மேக்ஸ் 9th ஃபெயில் ஆனவரை அதுக்கப்புறம் எப்படி? ஒரு விஷயம் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு வந்து கரெக்டா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு டீச்சரால மட்டும் தான் முடியும். அது டீச்சர் அவரால மட்டும் தான் எனக்கு முடிஞ்சது. அவர் என்னை பார்த்து சொன்னார், டேய் இனிமேல் நீ மாடு மேய்க்க தண்டால் ஆய்க்குன்னு. அவரால் மத்தவங்களை உருவாக்க முடியலங்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் ஃபெயில் ஆனது காரணமும் இன்னொரு டீச்சர் தான். ஆனா அவர் எனக்கு முக்கியம் இல்ல. வாழ்க்கையில வந்து எல்லாமே சந்தோஷமா இருந்தா என்ன அதாவது வாழ்க்கையே கிடையாது. அது என்ன யார் பாஸ் ஆக்குனாங்களோ அவர் தான் எனக்கு முக்கியம். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் சொல்லியிருக்காரு. இந்த பொன்மொழியை கால கேலண்டர் கிளிக்கு முன்னாடி படிச்ச அங்கதானே படிச்ச. நமக்கு யாரு தேவையோ, நம்மள யார் முன்னேறினாங்களோ அவங்கள பாப்போமே, எதுக்கு மத்தவங்களை கவனிச்சுக்கிட்டு. நீங்க எங்க படிச்சீங்க தம்பி? நான் நெய்வேலியில செயின்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்க தோப்பனார் பேரு ஏன் தேவச எது நடத்த போறியா? என்ன ஹோமம் டீடைல் கேட்ட கூட்டமா? நீங்க இவ்வளவு தூரம் பாராட்டுற அந்த ஆசிரியர் பேரு மிஸ்டர் மைக்கேல் ஆரோக்கியராஜ். இப்ப பார்த்தா என்ன பண்ணுவீங்க? கால்ல விழுந்துருவேன். வேற கண்ணை மூடுங்க. லெட்ஸ் வெல்கம் தி கிரேட் மேன். ப்ளீஸ் கம். வெல்கம் சார். யார் இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? இன்றைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவன் சபையில ஒரு ஆசிரியர் கால்ல விழறேன்னு சொல்றாரு. Thank you. பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிரும். அவ்வளவு மரியாதை. You deserve it, sir. You deserve for this. Thank you. நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்திப்பில் மோதுவோம். ராணா நீயா நானா. நன்றி. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.